ஹலோ கைஸ், வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஹை ரிச் ப்ரோட்டீன் ஃபுட் கூட சொல்லலாம். யாரெல்லாம் நீங்கள் டயட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இது மாதிரி ஃபுட்டை நீங்கள் அடிக்கடி உங்கள் ஃபுட்டோடு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் டக்குன்னு இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் இந்த எக்கில் தான் இட்லி பண்ணியிருந்தேன். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு 3 முட்டையை உடச்சி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஒரு 250 கிராம்ஸ் பன்னீர். ஸோ பன்னீரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 200 கிராம்ஸ் ஃபுல்லாக சேர்க்காமல் ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 இட்லி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு ஹாஃப் பன்னீரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு ஸோ நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நல்லா கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி துருவலாக எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இது மாதிரி துருவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி பானையில் இது நீங்கள் வேக வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக துருவி எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு கேரட்டையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் கூட என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணுமோ அந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு தான் ஆட் பண்ணியிருந்தேன். கேரட் கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு எய்தர் பச்சை மிளகாய் அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த எக்கும் பன்னீரும் அடித்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வரும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது ஒரு இட்லி தட்டில் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஸோ நான் இன்றைக்கி சும்மா வீடியோக்காக ஒரு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விருந்த எக் பன்னீர் கேரட்டோட மிக்ஸை அந்த ஒரு குழிக்குள்ளேயும் வச்சு நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ ரவுண்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் இட்லி வந்து ஷேப்ஸாக ரொம்ப அழகாக வரும். இதனோட டேஸ்ட்டுமேங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது எக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே டெஃபினட்டாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை ட்ரை பண்ணலாம். ஸோ இட்லி குக்கரில் போட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் தான். ஸோ நீங்கள் 10 மினிட்ஸில் நீங்கள் ஆவி காட்டி எடுக்கும்போது ஸோ நல்லா ஒரு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமோ அந்த அளவுக்கு இந்த இட்லி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். பாருங்கள், ஸோ இதுவுமே இட்லி தட்டில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாகவே எடுக்க வரும். நான் சொன்ன அளவு இன்றைக்கி கரெக்டாக 1 மெம்பருக்கு போதுமானதாக இருக்கும். 4 to 5 இட்லி. பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.